ஒரு படைப்பாளியா நீங்க உங்களுடைய உங்களுடைய கதையோ, அல்லது நீங்கள் சொல்லுகிற சினிமாவோ, ஒரு வேல்யூவ ஒருத்தருக்கு கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு மனுஷன ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ப்ராசஸ்க்கு நகர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் தட் யூ வாண்ட் டூ பில்ட்? ரொம்ப சிம்பிள். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா போய் தண்ணி குடுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உட்காந்து அவங்க கேட்கறதுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும். குடுத்துட்டு நிக்கணும். ஏன்னா குடிச்சு முடிச்சோன்னா அதை வாங்கிட்டு ஒருத்தங்கள கவனிச்சுக்கிறது, ஒரு கேர் எடுத்துக்கிறதுங்கிறத வந்து நமக்கு சின்ன வயசுலயே உள்ள தள்ளுவாங்க அது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அது இல்ல. வர்றவங்க தான் கேட்பாங்க. கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி குடுங்கன்னு கேட்டா நம்ம குடுப்போம். இல்ல ஒரு பாட்டில தூக்கி தண்ணி காபி சாப்பிடுறீங்களாங்கிற வார்த்தையே அஃபென்சிவ் அப்பல்லாம். ஆமா. அதனால இந்த வேல்யூஸ வந்து நம்ம ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப நான் கேள்விப்படுறேன், காலேஜ்ல ஒண்ணா படிச்ச சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஏரியால வீடு வாங்கி ஒண்ணா தங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா ஏதோ ஐடில இருந்தவங்க அந்த மாதிரி திரும்ப ஒண்ணா வரக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஸோ அது நம்ம மனிதன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு எமோஷனல் பாண்ட தான் தேடுறான். அது 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 பேசிக் சார். அது பேசிக். அது எப்படி நமக்கு உணவோ அது மாதிரி ஒரு அன்பையும் அரவணைப்பையும் தேடுறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனா நீங்க வேற ஒரு விஷயத்துக்கு பழகிட்டீங்கன்னா அதுலேருந்து அவனை பிச்சு இதுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுங்கிறது ஒரு கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஆனா அதை செய்யணும். அதை நீங்க எப்படி செய்ய போறீங்க? இப்ப நான் வந்து சினிமா மூலமா செய்யறேன். ஒரு பேச்சாளர் மேடையில நின்று பேசுவார். அது மாதிரி அவங்கவுங்க அந்த எஃபர்ட்டை போடும்போது அது நிகழும். இப்ப